சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். 2026 தேர்தலுக்கு இன்னும் சில மாசங்கள் தான் இருக்கு. இந்த நேரத்தில் எல்லா கட்சிகளுமே கூட்டணி பேரத்தில் ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி அமைகிறதே ரொம்ப சிக்கலா இருந்துச்சு அப்படின்னால நம்ம பார்த்தோம். பிற்பாடு கூட்டணி ஓகே ஆயிடுச்சு. தாவேகா கூட யாருமே கூட்டணி சேரல, அந்த கட்சி தனித்து விடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது பொதுவில் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா கரூர் சம்பவத்துக்கு பிறகு அடுத்தடுத்த கூட்டங்களில் விஜய் பேசுனது எல்லாமே ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாக மாறியது. இதுல குறிப்பாக எப்போது விஜய் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சிக்கல் உருவாயிருச்சு அவரோட அரசியல் லைஃப்ல அப்படின்னா, அவங்களுடைய மனைவியான சங்கீதா அவர்கள் கோர்ட்ல நேரடியாக விவாகரத்து கேட்டு மனு போட்டிருந்தாங்க. அந்த மனு வெளியே பிரச்சனையாச்சு. அந்த மனு வெளியே வரும்போது அவங்க ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்னுடைய கணவருக்கு ஒரு நடிகையோடு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத அவங்க ரொம்ப தெளிவுபடுத்தினாங்க. நாங்கள் அட்வைஸ் பண்ணோம், அவர் கேட்க மாட்டேன்ட்டாரு. ஸோ அதனால இப்போ இருக்கக்கூடிய அந்த பனையூர் வீட்டை எங்களுக்கு ஜீவனாம்சமாக கொடுத்துடணும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் குழந்தை இருக்குது, நியாயமான பல கோரிக்கைகள் இது இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 27-28 கோரிக்கைகள் இருந்துச்சு. அது என்ன நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டோம். இந்த பிரச்சனை 2 நாள் தான் ஆகுது, பரபரப்பான ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் த்ரிஷாவை நேரடியாக கூப்பிட்டு ஒரு திருமண நிகழ்ச்சியில் அட்டன் பண்ணுறாரு. அப்போ வெளிப்படையாக அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நான் விவாகரத்து கொடுக்கல லீகலா, ஆனால் என் மனைவியோடு கிட்டத்தட்ட 2018க்கு பிறகே அவர் பிரிஞ்சு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிறத அவர் சொல்ல வர்றாரு. 2018-19 நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த காலகட்டத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா சங்கீதா அவர்கள் லண்டன் போயிட்டாங்க அப்படின்னு செய்தி வந்துச்சு. அப்பிருந்தே விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் பல முரண்பாடுகள் ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு. சில நேரத்தில் சில நிகழ்ச்சிகளில் 2 பேரும் ஒன்றா நிற்க வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்படும் போது அவங்க கூட நின்னாங்க அப்படிங்கிறதான் சொல்லப்படுது. இதில் முக்கியமாக சங்கீதா தரப்பிலிருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணதே சங்கீதாவினுடைய லாயர் தான். 26 தேர்தல் நெருங்க போகுது. இந்த தேர்தல் நெருங்க போற நேரத்தில் திமுக தான் சதி பண்ணி சங்கீதாவை பிரித்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை வெளியே விட்டுருக்காங்க அப்படின்னு தான் தொடர்ச்சியாக தாவேகா தம்பிகள் அவங்களுடைய சோசியல் மீடியாவில் எழுதிக்கிட்டே இருந்தாங்க. இந்த சோசியல் மீடியாவில் அவங்க எழுதிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே திமுகவுக்கு தான் பேக் ஃபயராக மாறப்போகுது, திமுக குடும்பத்தையே பிரிச்சிருச்சு, இப்படிலாம் பயங்கரமான ஒரு பேய் கதைகளை சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ விஜய் ஓப்பனாக, ஆமாம் நான் திருமணம் தாண்டிய ஒரு உறவு, கள்ள உறவுன்னு சொல்லுவாங்க, இல்லை திருமணம் தாண்டிய உறவு, ஏதோ ஒரு உறவு, ஆனால் தன் மனைவிக்கு லீகலாக ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுக்காம, சட்டத்தை மதிக்காம, குடும்பத்தை மதிக்காம, குழந்தைகளை பொருட்படுத்தாம ஒரு நடிகையோட இருக்கிறாரு அப்படிங்கிறத அவரே நேற்று திருமண நிகழ்ச்சியில் வெளிப்படையாக வெளிப்படுத்திட்டாரு. ஆமாம் இந்த நடிகையோட தான் நான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதில் குறிப்பாக ஒரு நடிகையோடோ இல்லை மனைவியை பிரிஞ்ச ஒரு கட்சி தலைவரை பற்றி பேச வேண்டிய சூழல் ஏன் வருது? நம்ம இது குறித்தெல்லாம் பேசலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 2018-19க்கு பிறகு, குறிப்பாக கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருந்திருக்கிறார். அந்த காலகட்டத்திலே விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் ஏற்பட்ட முரண்பாடுல அவர் பனையூர் வீட்டை விட்டுட்டு பட்டணப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பென்ட் ஹவுஸ்ல தான் அவர் தங்கி இருந்திருக்கிறார். இந்த பென்ட் ஹவுஸ்ல த்ரிஷாவுடைய வீடு இருக்கு. அதே சமயத்துல இந்த பென்ட் ஹவுஸ்ல ஆதவர்ஜனாவுக்கும் வீடு இருக்கு. இவங்க 3 பேர்த்து வீடும் அந்த ஒரே பெரிய பணக்கார லக்ஸூரியஸ் அப்பார்ட்மெண்ட். அது சாதாரண அப்பார்ட்மெண்ட் கிடையாது. உள்ள ஸ்விம்மிங் பூல் முதற்கொண்டு இருக்கும். அவ்வளவு பெரிய அப்பார்ட்மெண்ட், உள்ள கிரிக்கெட்டே விளையாடலாம், பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இவங்க 3 பேருமே ஒன்றா தான் இருந்திருக்கிறாங்க. யார்? ஒரு பக்கம் ஆதவர்ஜனா, இன்னொரு பக்கம் த்ரிஷா, இன்னொன்று விஜய். இதில் முக்கியமாக விஜயை அரசியலுக்குள் கொண்டு வரணும் அப்படிங்கிற அவங்க அப்பாவினுடைய நோக்கம் இருக்குது பார்த்தீங்களா? காலங்காலமாக அவங்க அப்பா வெளிப்படையாக அவரை அரசியலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசைப்பட்டார். முதல்ல அவங்க அப்பா கிட்ட இருந்து விஜயை தனியாக பிரித்து கொண்டு வந்ததே த்ரிஷா தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. த்ரிஷாவுக்கு ஒரு அரசியல் அஜெண்டா இருக்கு, த்ரிஷாவுக்கு நாம ஒரு ஜெயலலிதா மாதிரி வரணும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டா இருக்கிறதாக பல பேர் அவங்களோட பேசினவங்களும் சரி, அவங்க சில நிகழ்ச்சிகளையும் சரி, பொதுப்படையாக தான் ஒரு அரசியலில் முக்கியத்துவம் அடைய வேண்டும் என்கிற ஆசை உள்ள நபராக அவங்க காட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவங்க ரொம்ப பொறுமையா வெயிட் பண்ணி முதல்ல விஜய அரசியலுக்குள்ள கொண்டு வரணும், அவர் ஒரு எம்ஜிஆர், அதுக்கப்புறம் நம்ம ஜெயலலிதா, அதே பேட்டர்ன்ல இந்த பாலிடிக்ஸை நகர்த்தி கொண்டு வருவதற்காக எஸ்.ஏ. சந்திரசேகரனுடைய அனைத்து அஜெண்டாக்களையும் அவர் நாசம் செய்து எஸ்.ஏ. சந்திரசேகர் பிரிச்சிருக்கிறாங்க த்ரிஷா அப்படிங்கிறாங்க. குறிப்பாக த்ரிஷாவுக்கும் விஜய்க்குமான இந்த உறவு அவங்க இப்ப நமக்கு வெளியே வருது. ஆனா ஏற்கனவே குடும்பம் சர்க்கிளா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம அவங்களுடைய மனைவி சார்ந்த, அது மட்டும் இல்லாம அவங்களோட மாமனார் சார்ந்த மொத்த குடும்பத்துக்குள்ள இது கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகளாக மிகப்பெரிய பிரச்சனையாகவே ஓடிட்டு இருந்திருக்கு. தொடர்ச்சியாக எஸ்.ஏ. சந்திரசேகர் அவரை விட்டு பிரிந்திருக்கிறார். யாரை விட்டு? விஜயை விட்டு ஒதுங்கி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அது த்ரிஷா விஷயம் தான் அப்படிங்கிறாங்க. த்ரிஷா தான் முழுக்க முழுக்க விஜயை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நபராக கடந்த 4-5 ஆண்டுகளாக இருக்கிறார்கள். அப்போ த்ரிஷாவும் விஜயும் ஒன்னா சேர்ந்ததுக்கு பிறகுதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் எஸ்.ஏ. சந்திரசேகர் வெளியே போறாரு, புஷி ஆனந்த் உள்ள வர்றாரு. நாமெல்லாம் இவ்வளவு நாள் என்ன நினைச்சிட்டு இருந்தோம், புஷி சொல்ற பேச்சை கேட்டு அம்மா அப்பாவையே ஒதுக்கி வச்சுட்டாரு இவரு, ஸோ புஷி ஆனந்த் தான் இவங்களை கட்டுப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி ஒரு நரேஷன் இங்கே செட் பண்ணப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு பத்திரிகைகளால்.
ஆனா உண்மையான செய்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல த்ரிஷா தான் இவங்க எல்லாத்தையும் வந்து பிரிச்சு கொண்டு வந்து இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை உருவாக்குறதுக்கு பின்னாடி இருந்து அவரை பட்டணப்பாக்கத்து வீட்டிலேயே வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வெளிப்படையான ஒரு செய்தியா இருக்கு. இவ்வளவு நாளா இதெல்லாம் ஒரு அரசியல் புரசலான ஒரு கான்ஸ்பிரசியான ஒரு கதை கட்டக்கூடிய விஷயமா இருந்துச்சு. நேற்றுக்கு திருமண நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் வெளிப்படையா அறிவிக்கிறார், ஆமா நான் த்ரிஷா கூட தான் இருக்கிறேன், நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் கட்சியை நடத்த போறோம் அப்படிங்கிறாங்க. அந்த இடத்த வந்து அவங்க வெளிப்படுத்த வர்றாங்க தன்னுடைய ரசிகர்களுக்கு. இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்கள் எல்லாமே பயங்கரமாக வந்து மோசமாக கொச்சையாக விஜயவே திட்டி சில பேர் மனவேதனை அடைஞ்சு அந்த கட்சி குறித்து சில கருத்துக்களை தெரிவிச்சுட்டு விஜய் குறித்து கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வெளியே போயிட்டுருக்காங்க. நிறைய சோஷியல் மீடியா மெசேஜஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு சில மெசேஜ்கள் பார்த்தா ரொம்ப வேதனையாக இருக்குது. ஒருத்தர் எழுதுறாரு, விடைபெறுகிறேன், ஒரு கனவுடன் வந்தேன், இன்று எல்லாம் கனவு போல் இருக்கிறது அப்படிங்கிறார். இதில் முக்கியமான விஷயம், ஏன்டா ஒருத்தன் போட்ட பர்சனல் மெசேஜை நம்ம டிஸ்கஸ் பண்ணணுமா அப்படின்னா பண்ணணும். இனி எந்த கட்சியிலும் இருக்க போவதில்லை. ஒரு முறை கோபத்தில் விலகினேன், இன்று அமைதியாக விலகுகிறேன், இனி எனக்கு பிடித்த பதிவுகள் மட்டுமே பதிவிடேன், ஒரு கட்சி சார்ந்து யாரும் என்னை பின்பற்ற வேண்டாம். அதாவது ஒரு இளைஞர்கள் வந்து அரசியலுக்கு வர்றான் அப்படிங்கிறது பயங்கர வரவேற்கத்தக்க விஷயம். ஒரு காலேஜ் படிக்கிற பையன் பாலிடிக்ஸ்க்கு வர்றான். இது மாதிரி ஒரு நடிகரை நம்பி அரசியலுக்கு வந்த இளைஞர்கள், இவர் ஒரு நடிகையோடு தனிப்பட்ட முறையில் எந்த விதமான சட்டத்தையும் மதிக்காமல் இல்லீகலா மனைவிக்கு துரோகம் விளைவித்து அவர் டைவர்ஸ் கொடுக்காம, உங்களுக்கு மனைவியை பிடிக்கல, மனைவியோட சிக்கல் இருக்குன்னா கண்டிப்பாக டைவர்ஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஜீவனம் செலுத்து மொத்தத்தையும் கொடுத்துட்டு குழந்தைகளை யார் பார்த்துக்க போறாங்கிற எல்லா செட்டில்மெண்ட்டையும் முடிச்சுட்டு நீங்கள் யார் கூட வேணாலும் இருக்கலாம், திருமணம் பண்ணிட்டு இருந்துக்கலாம். இது ஒரு நாகரிகமான உலகம். இதுதான் காலங்காலமாக வந்து பின்பற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க, உங்களுடைய மனைவிக்கு ஜீவனாம்சம் கொடுக்கல, மனைவிக்கு டைவர்ஸே கொடுக்கல, மொத்த மனைவி குழந்தைகள் எல்லாத்தையும் ஒரே வீட்டுக்குள் ஐசோலேட் பண்ணி வச்சிருந்துருக்காங்க. அதாவது அவங்க மனைவி வந்து அவங்களுடைய மனுவில் எழுதியிருக்கிறாங்க, ஐசோலேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு பிறகுதான் அவங்க லண்டனுக்கே மொத்தமாக ஷிஃப்ட் ஆகி அவங்க அப்பா வீட்டுக்கே போயிட்டாங்க. அவங்க இது எல்லாத்துக்கும் அடிப்படையில் என்ன இருக்கு அப்படின்னா, குறிப்பாக கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு அந்த கொரோனா காலத்திலிருந்தே விஜய் முழுக்க முழுக்க த்ரிஷா வீட்டில் தான் இருந்திருக்கிறார். இந்த கட்சி ஆரம்பிக்கணும், தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது த்ரிஷா வெற்றி கழகம்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த இப்படி ஒரு கட்சி, இப்படி ஒரு பேரு, இப்படி ஒரு செட்டப்பு, இதையெல்லாம் உருவாக்கணும் அப்படிங்கிறதே த்ரிஷா பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் முழுமையாக தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு இளைஞர் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டு விஜயை நம்பி போனார். அவர் வந்து இனிமேல் எந்த அரசியல் கட்சியும் என்னை பின்தொடர வேண்டாம், நான் எந்த அரசியல் கட்சியோடு செயல்பட மாட்டேன் அப்படின்னு ஒதுங்குறாரு. இது ஒரு மெசேஜ் அல்ல, இது மாதிரி நான் நூற்றுக்கணக்கான மெசேஜை காமிக்க முடியும். இங்கே ஒரு நம்பிக்கை இழப்பு ஏற்படுகிறது இளைஞர்கள் மத்தியில். இந்த மண்ணையும் இந்த மக்களையும் இந்த மொழியையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இளைய சமுதாயத்துக்கு இருக்குது. அரசியலில் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக நேர்மையோடு செயல்படணும்னு வரக்கூடிய இளைஞர்களை இது மாதிரி கோமாளிகள் பின்னாடி போய் தன் சுய ஒழுக்கத்தையே பாதுகாக்க தெரியாத ஒரு முட்டாள்கள் பின்னாடி போய் அரசியல்ல இருந்து விரக்தியாகி வெளியே வர்றாங்க இல்லையா, அந்த மெசேஜை படிக்கும்போது எனக்கு அவ்வளோ வேதனையாக இருக்குது. அவ்வளோ பேர் போட்டிருக்கிறாங்க. சாதாரண நார்மலாக ஒரு காலேஜ் பையன் போடுறான், த்ரிஷாவையும் விஜய் இருக்கிற இந்த கல்யாண ஃபோட்டோ போட்டு தேவையில்லாத வேலை, நான் தேர்தல் முடிந்து எஃபி வருகிறேன் நன்றி வணக்கம்னு போகிறான். அவன் ஏன் போகிறான்? தினம் தினம் என்ன அரசியல் நடந்துட்டு இருக்குன்னு சோஷியல் மீடியாலையும் இன்ஸ்டாலையும் வீடியோ போடக்கூடிய பையன், டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு பையன் எனக்கு சோஷியல் மீடியாவே வேண்டான்ட்டு போகிறான் அப்படின்னா கண்டவன்லாம் என்னை வந்து கேள்வி கேட்பான், நீ ஒழுக்கம் இல்லாமல் நடந்துக்கிற, நீ ஒரு நடிகை கூட்டு ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கிற, ஒரு கட்சி இருக்குது, அந்த கட்சியில் 1000 பிரச்சனை இருக்குது, தமிழ்நாட்டில் 1000 பிரச்சனை இருக்குது, அதுக்கு ஒரு போராடலாம், ஒரு முற்றுகை போடலாம், ஒரு மனு கொடுக்கலாம், ஒரு கவர்னரை பார்க்கலாம், ஏதோ ஒரு வேலையை அரசியல் நிகழ்வை செய்யாமல் திருமணத்துக்கு போகிறதுக்கு மட்டும் நடிகைகளோட போயிட்டே இருக்கிறியே, இதுக்கெல்லாம் நான் வந்து என்ன கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியாதேங்கிற மன விரக்தியில் அவன் வெளியே போகிறான். வெளிப்படையாக ஒரு பொண்ணு போட்டிருக்காங்க, அவங்க வந்து தாவேக்காவினுடைய மிகப்பெரிய ஆதரவாளர், அவங்களுடைய இன்ஸ்டாவை நல்லா ஃபாலோ பண்ணுவேன். அவங்க என்ன போடுறாங்கன்னா, அட போங்கடா இதுக்கு மேலே முட்டு கொடுக்க முடியாது, அந்த வார்த்தையை போட்டுட்டு அவங்க வெளியே போகிறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கே தெரியுது விஜயினுடைய எல்லா பிஹேவியர்ஸுமே ஏதோ ஒரு வகையில் அந்த கட்சிக்காரர்கள் முட்டு கொடுத்து அவங்க கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. நான் சொல்கிறது மனவேதனை அடையக்கூடிய அந்த இளைஞர்கள், மனவேதனை அடையாமல் கலாய்க்கக்கூடியவங்க நிறையா கலாய்க்கிறாங்க, வாங்க புரட்சி தலைவி அப்படின்லாம் கலாய்க்கிறாங்க. அது ஒரு சின்ன பையன் ஒரு மெசேஜ் போட்டிருக்கான், இது எங்கள் வேலாயுதம் அண்ணா இல்லை அப்படின்னு போட்டிருக்கான். ஸோ அப்போ என்ன நீங்கள் தெரிஞ்சுக்க வரீங்க அப்படின்னா, விஜய் அப்படிங்கக்கூடிய பிம்பம் திரையில் அவர் பேசக்கூடிய ப்ரெஸ் மீட்டு, அவர் பேசக்கூடிய டயலாகு, அவர் அநீதிக்கு எதிராக போராடுறாரு அப்படிங்கக்கூடிய அந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜ் அந்த இளைஞர்கள் மத்தியில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. இதுதான் எம்ஜிஆருக்கு நடந்துச்சு. அவர் வந்தாருன்னா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசினாங்க. அப்போ திரையில் இருக்கக்கூடிய இமேஜை நம்பி அந்த பசங்க இவர் பின்னாடி வர்றாங்க, இவர் இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுறதை பார்த்துட்டு அந்த பசங்க விரக்தி அடைஞ்சு அரசியலை விட்டு வெளியே போகிறான். ஸோ அப்போ ஒரு சமூகத்தில் ஒரு தலைமுறையை அரசியல் நீக்கம் செய்ய வேலையை விஜய் செய்கிறாங்க, த்ரிஷா செய்கிறாங்க. நாளைக்கு இந்த கட்சி தேர்தலில் நின்று ஒரு 10% ஓட்டு எடுக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு 10% ஓட்டு எடுத்து ஒரு 3வது இடத்துல இருக்குது அப்படின்னா, இந்த கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களையும் வாக்காளர்களையும் யார் டைவர்ட் பண்ணி கூட்டு போகிறாங்க?
குருமூர்த்தி மாதிரியான ஆட்கள், ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா மாதிரியான ஆட்கள் தமிழ்நாட்டில் சித்தாந்தமே இல்லாத அரசியல் கட்சி வரணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா திராவிட சித்தாந்தம் பேசுறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா தமிழ் தேசிய சித்தாந்தம் பேசுறாங்க, இடதுசாரி சித்தாந்தம் பேசுறாங்க, தலித் அரசியல் பேசுறாங்க, அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் இப்படி பேசிட்டு இருக்காங்க. இந்த மாநிலத்தில் ஒரு தலைமுறை முழுக்க முழுக்க அரசியல் நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்பது ஆர்எஸ்எஸ் இன்டெலிஜென்ஸ் அஜெண்டா. அவங்களுக்கு எப்படி 1980களுக்கு பிறகு எம்ஜிஆர் அரசியல் வந்தப்போ ஒரு 10-20 ஆண்டுகள் தமிழ்நாட்டினுடைய அரசியலில் ஒரு கொள்கை ரீதியான உரையாடல் நீக்கப்பட்டுச்சோ, இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, அதிமுக காரன் எவனாவது கால் கிடைச்சா போய் விழலான்னு அடிமையா தான் இருக்கிறானே தவிர, ஒரு அடிமை தன்னுடைய முதலாளியை மாத்திக்கூடிய மனநிலை தான் இருக்கானே தவிர, நேற்றுக்கு வரைக்கும் ஜெயலலிதானா இன்னைக்கு போய் செங்கோட்டையன் போய் விஜய் உட்கார்ந்துருக்காரு. அப்ப இந்த அடிமை மனநிலை இருக்கு பாத்தீங்களா, இந்த அடிமை மனநிலை முட்டாள்கள்கிட்ட உருவாக்கும். அப்போ ஒரு தலைமுறையை முட்டாளாக்குவது அந்த இனத்தினுடைய அரசியலை துண்டிக்கிறது அர்த்தம். ஒரு பக்கம் பெரியார், அம்பேத்கர், இந்த திராவிட இயக்கம், முற்போக்கு இயக்கம், சமூக நீதி அரசியல் இருக்கு. இன்னொரு பக்கம் மார்க்ஸ் பேசக்கூடிய பொது உடைமை தத்துவங்கள் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பிரபாகரன், ஈழம் அப்படிங்கக்கூடிய ஒரு தமிழ் தேசிய அரசியல் போயிட்டு இருக்கு. இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய இளைஞர் மத்தியில் ஒரு அரசியலை கட்டி அமைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த அரசியலிலிருந்து ஒரு தலைமுறையை நீக்குவதற்கான வேலை தான் இது. நாளைக்கு இந்த கட்சி எங்க போய் நிற்கும்? குருமூர்த்தி மாதிரியான ஒரு ஆள், இந்த 10% ஓட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த 10% ஓட்டை விஜயை டம்மி பண்ணி திரிஷாவை உட்கார வச்சு அதை பாஜக கூட இணைய வைப்பாங்க. இதைத்தானே ஏற்கனவே சோ ராமசாமி செஞ்சாரு. எம்ஜிஆர் இருந்த இடத்தில் எம்ஜிஆரை தூக்கி எறிந்து விட்டு அந்த இடத்துல ஜெயலலிதாவை கொண்டு வந்து பாஜகவோடு கூட்டணி வைக்க வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக ஆர்எஸ்எஸ்க்கு வடக்கில் என்ன அஜெண்டா இருக்கோ, மதமாற்ற தடை சட்டத்திலிருந்து ஆடுகோழி வெட்டுறதுலேருந்து இது எல்லா சட்டத்தையும் இந்த அம்மா கொண்டு வந்துச்சு. ஆர்எஸ்எஸ் பாஜகன்னு பேர் தான் வைக்கல அதிமுக, அதை அப்படியே ப்ராக்சி மாதிரி நிறைய வேலையை செயல்பட முயற்சி பண்ணுச்சு. அது ஒரு பேக் ஃபயரா மாறின உடனே வேற வழியே கிடையாது, திராவிட இயக்க அரசியல் பேசி ஆகணும் அப்படிங்கிற இடத்துக்கு நிர்பந்தத்தில் அந்த அம்மா வந்துருந்துச்சு. அப்ப இப்படி திரும்பவும் தமிழ்நாட்டில் அடுத்த 20-30 ஆண்டுகளுக்கு ஒரு தலைமுறையினுடைய தலையெழுத்தை திரிஷாவை வைத்து எழுத இந்த பார்ப்பன அதிகார வர்க்கம் முடிவு செய்திருக்கிறது. இதை நாம் விழிப்போடு பார்க்க வேண்டும். இன்னும் குறிப்பாக சொல்ல போனா தாவேகா கட்சி சார்ந்த நபர்களுக்கே நம்ம சொல்றோம், எங்க அண்ணன் விஜய் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, விஜயவே பாலிடிக்ஸ்ல இருந்து அப்புறப்படுத்தி விட்டு அவரையே டம்மி ஆக்கிட்டு ஒண்ணுமில்லாதவர் ஆக்கி, அவர் ஏற்கனவே டம்மி தான், ஒண்ணுமில்லாதவர் ஆக்கி அந்த இடத்தில் திரிஷாவை உட்கார வைப்பார்கள். இது என்ன நாம சொல்றது ஒரு காமெடி நிகழ்ச்சி மாதிரி, ஏதோ என்னடா நீங்க சீரியஸா பாலிடிக்ஸ் பேசுவீங்க நீங்களே இப்படி சொல்றீங்களா அப்படின்னா, இப்படித்தான் ஜெயலலிதா வந்தாங்க. ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் அதிமுகக்குள்ள வந்து 40 வயசுக்குள்ள அந்த அம்மா வந்து சிஎம் கேண்டிடேட் ஆகிற அளவுக்கு அந்த அம்மா மேல வந்துச்சு. எப்படி வந்துச்சு? முழுக்க முழுக்க எம்ஜிஆரினுடைய அடுத்த வாரிசாக இந்த கட்சிக்கு நான் தான் அப்படின்னு அந்த அம்மா எஸ்டாப்ளிஷ் பண்ண முயற்சி பண்ணிச்சு. இன்னைக்கு விஜயனுடைய மொத்த குடும்பமும் தாவேக்கால் இருக்கா? இல்ல. அவங்க பையனா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும், எல்லாரும் இந்தியாவை விட்டே வெளியே போய் லண்டன்ல செட்டில் ஆயிட்டாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய மொத்த சொத்தும் இங்க இருக்கக்கூடிய கட்சியும் எல்லாமே நாளைக்கு திரிஷா கட்டுப்பாட்டுக்கு போறதுக்கான வேலை நடக்குது. இதைத்தான் சங்கீதா 26 தேர்தல் நெருங்கும் போது இந்த விஷயத்தை வெளியே சொல்றாங்க. எனக்கும் இந்த கட்சிக்கும் சம்பந்தம் கிடையாது, அவர் ஒரு ஒழுக்கமற்றவர், வெளிப்படையா அவங்க சொல்ல வராங்க, ஒழுக்கமற்றவர், அவங்களுடைய குடும்பத்துக்கு சேர வேண்டிய சொத்தை கொடுத்துருங்க. நாளைக்கு எல்லா பணத்தையும் கொண்டு போய் திரிஷாட்ட கொடுத்துட்டு மொத்த கட்சி சொத்தா இருக்கட்டும், தனிப்பட்ட சம்பாரி சொத்தா இருக்கட்டும், நீ கொடுத்துட்டு நீ எஸ்கேப் ஆயிடுவ, என் குடும்பம் நடுத்தரவில் நிற்கணுமா அப்படின்னு அவங்க தனிப்பட்ட ஆதங்கத்திலிருந்தும் பேசுறாங்க. அதே சமயத்தில் சமூக பொறுப்போடு அவங்க செயல்படுறாங்க. அவங்க ஈழத்திலிருந்து வந்த ஒரு பெண், அவங்க தெளிவா சொல்றாங்க, இந்த கட்சிக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத அவங்க வெளிப்படுத்துறாங்க. முழுக்க முழுக்க திரிஷாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாரு. தமிழக மக்களே, தமிழக இளைஞர்களே தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க அப்படின்னு அவங்க குடும்பத்திலிருந்தே ஒரு சமிங்கை கொடுக்குறாங்க. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் விஜயினுடைய மகன், அவர் தமிழ்நாட்டில் திரைப்படம் எடுக்கிறதுக்கு சைன் பண்ணி அவர் படம் எடுத்துட்டு இருக்காரு. அவங்க பையன் எடுக்கக்கூடிய படத்துக்கு இனாகிரேஷனுக்கோ அவங்க பையனை வாழ்த்தியோ இது வரைக்கும் அவர் ஒரு ஸ்டேட்டஸ் கூட போட்டது கிடையாது. அவங்க பொண்ணு இப்போதான் டிகிரி வாங்கினாங்க, அந்த கான்வெகேஷனுக்கு கூட அவர் போகலை. அண்ணனாக பொறுப்பாக போய் அந்த பையன் தான் நின்று அந்த தங்கச்சியை வரவேற்றான். ஸோ அப்போ அந்த பையன் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு சினிமா இயக்குனர் ஆகணும்னு ஆசையில் வந்து படம் எடுக்க வர்றான். நாளைக்கு அந்த பையனே வெளிப்படையாக விஜய்க்கு எதிராக பேசுவதற்கான 100% வாய்ப்பு இருக்கு. இன்னும் வெகு விரைவில் இந்த திரிஷா விஜய் விவகாரம் இருக்கு இல்லையா, இந்த விவகாரத்தை மையமாக வைத்து விஜயினுடைய மகனான அந்த தம்பி நேரடியாக பிரஸ் மீட் கொடுக்கறது கூட வாய்ப்பு இருக்கு. எங்களுக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, இது எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு எங்க அப்பாவை ஒன்றும் இல்லாமல் காலி பண்ணி அந்த பென்ட் ஹவுஸில் உட்கார வச்சிருக்கிறது திரிஷா தான் அப்படிங்கிறது வெளிப்படையாக சொல்லுவாங்க. அதே சமயத்தில் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவருடைய பேரனுக்கு துணையாக வந்து களத்தில் நின்று விஜயவே எலிமினேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி விஜயவே எலிமினேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு தலைமுறை இளைஞர்கள்ட்ட அரசியல் நீக்கம் பண்ணுறது, அவங்களுடைய நம்பிக்கையை குலைக்கிறது, அவங்களுடைய சமூக பொறுப்பை கேள்விக்குட்படுத்துகிற மாதிரியான வேலைகளை செய்ய போகிறாங்க. எது எப்படியோ ஒரு நடிகரும் ஒரு நடிகையும் சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு தலைமுறை இளைஞர்கள், அது எல்லாரும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட சதவீத இளைஞர்களை
காலி பண்ணுவதற்கு வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் பாஜகவும் ஆர்எஸ்எஸும் எதிர்பார்த்தாங்க. குருமூர்த்தியும் ராமசாமியும் தமிழ்நாட்டில் ஒரு முட்டாள் கூட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னு காலங்காலமாக கஷ்டப்பட்டாங்க. அந்த முட்டாள் கூட்டம் இப்போ வலுவாக வந்து எந்திரிச்சு நிற்கும் போது அதை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான எல்லா வேலையிலும் அவங்க பார்ப்பாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். விஜய் விவகாரம் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு. விஜய் விவகாரம் என்பது ஏதோ தனிப்பட்ட நபரின் குடும்ப வாழ்க்கை அல்ல, லட்சக்கணக்கான இளைஞர்களினுடைய வாழ்க்கை. அது மிக மிக சமூக பொறுப்போடு இது போன்ற சுய ஒழுக்கமற்ற அரசியல் தெரியாத சோம்பேறி முட்டாள்களிடமிருந்து இந்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு.